பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Holy and graceful God, we praise you. உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி We செலுத்துகிறோம். thank you for your wonderful presence, Father. கடந்த வாரம் முழுவதிலுமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணின் மணி போல பாதுகாத்து போஷித்து உடுத்துவித்து மீண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, உம்மோடு உறவாட நீர் இப்படியாய் எங்களை அழைத்து வந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Throughout the last week, you look after like an apple of your eye, Father God, and you protected us and clothed us and looked after us, Father God, and we thank you for your caring and comforting presence, Father God. உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் எங்களுக்கு வேறு யாருமே இல்லை. There is no other God as good as you, Father உம்மை God. தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான். Blessed is the people who kept you as a God, Father. அப்படியாய் எங்களை நீர் அழைத்திருக்கிறதுக்காக நன்றி. Thank you for calling us in that way, Father ஆண்டவரே, Lord. இந்த நாளிலும் நீர் தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க. Continue to minister to us, Father God. உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு பேசுங்க. Through your word, speak to us, Lord. மாமிசம் கிரியை செய்யாதபடி ஆவியானவர் நீர் இடைப்படும்படியாய் Let us not the flesh to work, Father God. May the Holy Spirit of God speak to us today. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். The one who has ears, let us hear what the Holy Spirit of God says to நீர் churches. எங்களோடு தொடர்ந்து பேசுங்க. Continue to speak to us, Father எங்களை God. புடமிடுங்க. Oh Lord, refine us, Father God. உம்முடைய நாங்கள் இனமாய் உறுதியாய் தரித்திருக்க கிருபை தாருங்க. Help us to stand firm in இந்த your பொல்லாத presence, உலகம் Father God. ஆண்டவரே, Oh Lord, this world is evil, Father. ஆகவே ஒவ்வொரு நிமிடத்தையும் நாங்கள் உமக்காய் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு Let us கிருபை make use தாருங்க. of every moment of our lifetime to you, Father God. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். We commit ourselves under your hands, Father. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல We ask in the பிதாவே. precious name of our Lord Jesus Christ. ஆமென். Amen. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை Let us மகிமைப்படுத்துவோம். clap our hands and glorify our Lord God. தயவு செய்து உட்காருங்கள். Please be seated. மறுபடியுமாக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் எங்களுடைய கென்டன் பெத்தனி குடும்பத்தின் சார்பிலும் உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். I welcome you all in the name of our Lord Jesus Christ, who is a Savior and Redeemer, on behalf of our Kenton Bethany Church and Bethany Church of God. மீண்டுமாக praise be to God. ஆமென். இன்றைய நாளிலும் நாங்கள் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிசாய்ப்போம். Let us go straight to the word of God. என்னுடைய செய்தியின் தலைப்பு விசுவாசமும் ஞானமும் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே இறைவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள நான் I would like to share the பிரியப்படுகின்றேன். word of God in the title Faith and Wisdom. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்கள் கொடிய நாட்களாய் காணப்படுகின்றது. My dear children of God, you could see that the days are wicked. எவ்வளவாக தீமைகள் பெருகிக் கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் காண்கின்றோம். We are able to see how much more and increase the evil comes in our in this இன்றைக்கு world. உலகத்தான் தன்னுடைய அறிவினாலே எவ்வளவாக காரியங்களை செய்கிறான் என்பதை நாங்கள் You பார்க்கின்றோம். could see the worldly people through their knowledge, how much things they are inventing and exploring in this நாங்கள் world. வாழ்ந்த காலத்தை போல இப்பத்த காலம் அல்ல. The days that we used to live in is not like the days that the people live in இனி right now. வரப்போகிற நாட்கள் எப்படியாக இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. Even we don't know how will be the days that is coming. ஆனால் வரப்போகிற நாட்கள் இன்னும் கொடிய நாட்களாக இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக But we இருக்கின்றது. are able to see that the coming days will be more evil than what it is now. அப்ப உலகத்தானுக்கு எவ்வளவாக அந்த அறிவு பெருகுகின்றதோ அதே போல ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் விசுவாசமும் ஞானமும் அனிதினமும் பெருகிறதாய் காணப்பட வேண்டும். How the people in this world, how their knowledge is increasing, same way the people of God, they faith and wisdom should also increase and grow. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளாயும் இன்னும் அதிகமான விசுவாசம் காணப்படுகின்ற பொழுதுதான் இந்த உலகத்தை நாங்கள் அசைக்க முடியும். So we could only shake the world if the children of God, their wisdom and faith increase, then only that the children of God will also accomplish things. இந்த உலக காரியங்களை எதிர்த்து நம்மாலே ஓட முடியும். Then only we can run against the things that comes against us by the world. கர்த்தருடைய வார்த்தையிலே நாங்கள் விசுவாசித்து, So when we believe the word of God, கர்த்தருடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்து நிற்கிற and பொழுதுதான் when we stand firm in the word of God, நாங்கள் உலக காரியங்களுக்கு எதிராக, பிசாசின் திட்டங்களுக்கு எதிராக நாங்கள் செயல்பட then only முடியும். we can work against the wicked one, we can work against the evil, the schemes and plans of the devil. விசுவாசம் மாத்திரம் போதாது, Not only the faith alone, தெய்வீக ஞானமும் தேவை. we need the divine wisdom of God. இன்றைக்கு உலகத்தான் எவ்வளவாக தன்னுடைய சுய அறிவினாலே காரியங்களை செய்கிறான் என்பதை நாங்கள் பார்த்து We கொண்டுதான் can see the இருக்கின்றோம். people of this world by their own knowledge how much more things they are doing
இப்போ ரோபோ மூலமாக ஆபரேஷன்ஸ் எல்லாம் செய்கிறார்கள் என்று So கேள்விப்படுகிறோம். I've even heard that through the AI, the robot, AI, yeah, yes, through yeah, the எவ்வளவு காரியங்கள். robot, they are actually performing surgeries and how the medical field is அப்ப increasing. இன்னும் வரப்போகிற நாட்களிலே என்னென்ன காரியங்கள் வருமோ நமக்கு தெரியாது. So in the coming days, we don't know what are the things they will be inventing. ஏனென்றால் இந்த காரியங்கள் எல்லாம் வேதத்திலே நமக்கு கூறப்பட்டிருக்கிறது ஏற்கனவே 2000 வருடங்களுக்கு முன்பதாக. 2000 years ago, these are the things that are already written in the Bible. அப்ப அதுக்கு ஏற்றபடிதான் நாங்களும் தேவனுடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கின்றோம். So that's how we are running the race. தேவன் எங்களுக்கு அழைத்த அழைப்பிலே நாங்கள் நிலைத்து நின்று அவருக்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். The call that God has called us for, we are standing firm in that and we இன்றைக்கு are running எவ்வளவோ the race. ஜனங்கள் இருக்கின்றார்கள், ஆனால் கர்த்தர் இந்த இடத்திலே நம்மை அழைத்து இந்த இடத்திலே நாட்டி இருக்கின்றார். There are many people in this world, but God has called each one of us here and planted us and established us in this church. உலக காரியங்களை ஜெயிக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். God has called us to conquer the things of the world. உலகத்திலே வாழுகிறவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் கொண்டு வர தேவன் நம்மை God has அழைத்திருக்கின்றார். called us to bring those people who are in this world to bring us into the kingdom of God. ஆகவே விசுவாசமும் ஞானமும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அனுதினமும் நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். So we have to pray daily for the faith and wisdom as a children of God. நாங்கள் பிள்ளைகளுக்காக ஞானத்தை கொடுங்கள் என்று நாங்கள் We ஜெபிக்கின்றோம். normally pray for our children to give the wisdom of ஆனால் God. அதே நேரத்தில் நமக்கும் அந்த ஞானத்தை தர வேண்டும் என்று நமக்காகவும் நாங்கள் ஜெபிக்க But வேண்டும். at the same பெற்றோர்களாகிய time, நாங்கள் as a parent, we should also pray that the same wisdom of God should be given to us as well. அப்பொழுதுதான் இந்த சத்துருக்கு எதிராக நாங்கள் போராட முடியும். Then only we can fight against and battle against the devil, the அப்பொழுதுதான் enemy. ஒரு கிறிஸ்தவ பிள்ளை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். That's how the children of God, as a Christian children of God, should live a life for God. கர்த்தர் இந்த இடத்திலே நாம் ஒவ்வொருவரையும் அழைத்திருப்பது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக, God has called us to live a victorious life in this world, ஒரு விசுவாச வாழ்க்கை வாழும்படியாக, a life of faith that we should live. ஒரு நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கும்படியாக. We have fought a good fight and kept the faith. That's why God has called us for. அப்ப நாங்கள் இன்னுமாக என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். தெய்வீக ஞானத்தில் இன்னுமாய் நாங்கள் ஆண்டவரை கேட்டு அந்த ஞானத்திலே பெருகிறவர்களாய் இருக்க So வேண்டும். what we should do, we need to stand firm and hold on to the faith, and we need to ask God of the wisdom. ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, Therefore, my dear children of God, இந்த கால வேளையிலும் தேவன் நம்மோடு பேசுகின்றார். even in this morning, God is speaking to us. என்னோடு கூட நீங்கள் யாக்கோபு எழுதின நிருபத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Let us all turn our Bibles to James. யார் இந்த யாக்கோபு? Who is this James? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரனாக இந்த யாக்கோபு This காணப்படுகின்றார். James is a brother of Lord Jesus Christ. இந்த யாக்கோபு பாருங்கள், இவர் கிறிஸ்துவுக்கு பின்பு 45-48 ஆண்டுகளிலே இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார் என்று இறையியலாளர்கள் கூறுகின்றார்கள். After Christ is written around 48 years after Jesus Christ was born. ஆகவே இந்த நிருபம் அங்கே எழுதப்படுகின்றது. So this epistle is written. யாருக்கு எழுதப்படுகிறது Who is என்பதை this குறித்து epistle is நாங்கள் written? பார்க்கின்ற பொழுது So when we அங்கே look at who is முதலாவது written for, வசனம் நமக்கு தெளிவாய் So the போதிக்கின்றது. first verse clearly tells us who is it written for. அங்கே தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு யாக்கோபு 1:1 தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. James, a bond servant of God and of the Lord Jesus Christ, to the 12 tribes which are scattered abroad, greetings. 12 கோத்திரங்களுக்குள்ளே நாங்களும் இருக்கின்றோம். So we are under the 12 tribes. அப்ப இந்த வார்த்தை நமக்கும் அங்கே பொருந்துகிறதாக So it காணப்படுகிறது. is actually related to us, this word. அப்படித்தானே? Is that right? பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நம்மோடு பேசிக் Even the கொண்டிருக்கின்றார். Holy Spirit of God is speaking to us today as well. யாக்கோபின் காலத்திலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் காணப்பட்டது. So even the time of James, these kind of problems were arising. ஏன் இந்த யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதுகின்றார்? Why James is writing this epistle? என்ன நோக்கத்துக்காக இந்த நிருபத்தை அவர் For எழுதுகின்றார்? what purpose he is writing this epistle? அதை நாங்கள் சிந்தித்து பார்க்க So வேண்டும். when we ponder upon this, அங்கே அவர் எழுதுவதன் நோக்கம் என்னவென்றால், The இன்றைக்கு ஒரு reason- சீஷனாக இருப்பதன் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை போதிப்பதற்காக இதை எழுதுகின்றார். so is in order for us to teach the principles, it is written by James. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக We இருக்கின்றோம். all are disciples of Jesus Christ. அப்ப நமக்கு ஒரு சில கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. So we have few responsibilities or duties given by Lord Jesus அந்த Christ. கடமைகளை அந்த பொறுப்புகளை நாங்கள் செய்ய வேண்டும். So we need to
do that duties or responsibilities that is அந்த given by Jesus நாட்களிலே Christ. இந்த பிரச்சனை காணப்பட்டது. So on these days where James lived, these கொடுக்கப்பட்ட problems were பொறுப்புகளை seen. அவர்கள் செய்யவில்லை. They did not perform the responsibility that's given to them. அதற்காக இந்த நிருபத்தை பரிசுத்த ஆவியானவர் யாக்கோபின் மூலமாக சபைகளுக்கு That's எழுதுகின்றார். why the Holy Spirit of God through James is writing this epistle to the churches. இந்த நாட்களிலும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது சில நேரங்களிலே சபைகளிலே கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை செய்ய தவறுகின்றோம். So even in these days, if you look at the churches, when the responsibilities or duties are given to us, we are not able to do that duties. அப்ப கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை செய்யும்படியாக அவர் இந்த நிருபத்தை எழுதுகின்றார். So James is writing so that we have to perform the duties that is given by Lord Jesus Christ to us. அது மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே அநேக தேவ பிள்ளைகள் நற்கிரியைகளை செய்கிறதை விட்டுவிட்டார்கள். So the many children of God on those days, they are not able to do the good deeds that they supposed to do. அதற்கு காரணம் என்னவென்றால், நற்கிரியையினாலே ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவது இல்லை, விசுவாசத்தினாலே ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். ஆகவே நாங்கள் நற்கிரியைகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஒரு கருத்து, ஒரு கூற்று அங்கே இருக்கிறபடியினாலே, ஒரு குழப்பம் அந்த சபைகளுக்குள்ளாய் இருக்கிறபடியினாலே அதை அவர்களுக்கு விளங்கப்படுத்தும் விதமாக இந்த யாக்கோபு நிருபத்தை அவர் எழுதுகின்றார். Clear the confusion that not by the good deeds or good deeds that they'll able to be saved but through the Holy Spirit of God, through the faith they are able to be saved. விசுவாசிகளுக்குள்ளாக இருக்கின்ற அந்த குழப்பத்தை எடுத்து போடுவதற்காக இந்த நிருபத்தை அவர் எழுதுகின்றார். So in order to remove the confusion that arises in the believers, James is writing these epistles to the church. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை நாங்கள் கேட்கின்ற பொழுது யாக்கோபு நிருபத்தில் என்ன முக்கியமாய் கூறப்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் என்னத்தை சொல்லுவார்கள்? So if you ask many Christians, what is James is trying to tell us in this epistle? Do you know what they will say? Yes. யாக்கோபு நிருபம் என்னத்தை கூறுகிறது என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், நாக்கை குறித்து கூறுகிறது என்று. So they will say that it is talking about the tongues. ஆனால் அதைவிட மேலான காரியங்கள் அங்கே யாக்கோபு நிருபம் அவர் எழுதுகின்றார். But there are many things which are above that we need to know that what James is trying to tell us. நீங்கள் அந்த 5 அதிகாரங்களையும் நீங்கள் வீட்டிலே சென்று பார்க்கின்ற பொழுது பலவிதமான காரியங்களை குறித்து யாக்கோபு நமக்கு போதிக்கிறார். நாக்கும் அதிலே ஒன்று, ஆனால் இன்னும் சபைகளுக்கு இன்னும் ஆழமான காரியங்களை அங்கே போதிக்கின்றார். So you could see that there are many things James is teaching us through these 5 chapters in James. முதலாவது, there are deeper things that he is trying to tell us. முதலாவது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கு ஒரு விசுவாசிக்கு எப்படியாக பரீட்சைகள் சோதனைகள் வருகிறது என்பதை குறித்து எழுதுகின்றார். In the first chapter you could see what are the trials and tests that the Christians face. It is written in James chapter 1. இரண்டாம் மூன்றாவது அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது ஒரு சில காரியங்களை அங்கே பட்டியலாய் போடுகின்றார். So in chapter 2 and chapter 3 if you read, it is actually listing out the things that the Christian should need. இன்றைக்கு விசுவாசத்திலே நாங்கள் வளர வேண்டும் என்றால், So if you want to grow in faith, ஞானத்திலே நாங்கள் வளர வேண்டும் if you want என்றால், to grow in wisdom, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கடைபிடிக்க so வேண்டும். what we need to do, we need to be a keeper or doer of the word. அதை குறித்து அவர் முக்கியமாய் அதை எழுதுகின்றார். So importantly he is writing this in chapter 1. இரண்டாவது காரியம், அங்கே பாரபட்சம் பார்க்க கூடாது என்று எழுதுகின்றார். Secondly he say that we should not show partiality. பாரபட்சம் காண்பித்தல் குற்றம் என்று எழுதுகின்றார். He says it is a sin to show partiality. அது மாத்திரமல்ல, விசுவாசமும் கிரியைகளும் ஒன்றாக இணைந்து வர வேண்டும் என்று கூறுகின்றார். Not only that, he states that the deeds and the faith should come together. நாவை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்று விசுவாசிகளுக்கு எழுதுகின்றார். He's writing to the believers that we need to control our tongues. இருவகையான ஞானங்களை குறித்து அங்கே போதிக்கின்றார். He's teaching about the 2 types of wisdom. நாலாவது அதிகாரத்திலே அங்கே விசுவாசிகளுக்கு ஒரு சில புத்திமதிகளை கூறுகின்றார். So in the 4th chapter he's giving us the wisdom. 4th and 5th he's teaching us the things that the believers require. விசுவாசிகளுக்கு தேவையான புத்திமதிகளை கூறுகின்றார். He is teaching us what is needed for the believers in chapter 4 and chapter 5. ஆகவே நாங்கள் முதல் 8 வசனங்களை இன்றைய நாளிலே நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். முதலாம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். We're going to meditate from chapter 1 verse 1 to 8. அந்த வசனங்களிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன பிரகாரம் இன்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை எவ்வளவாக விசுவாசத்திலும் ஞானத்திலும் அங்கே தைரியப்பட வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்து தியானித்து ஜெபித்து As I've already said, how children of God should stand firm in faith and wisdom.
பாருங்கள், இந்த இடத்திலே முதலாவது வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்ற பொழுது யாக்கோபு தன்னை ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாய் அங்கே எழுதுகிறதை நாங்கள் So you பார்க்கலாம். can see that in the verse 1, James is stating that he is a disciple, apostle, or a bond servant of God. இந்த தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாகத்தான் தேவன் நம்மை God அழைத்திருக்கின்றார். has called us to serve him. பவுலும் தன்னுடைய நிருபங்களிலே பார்க்கின்ற பொழுது நான் தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார். Even Apostle Paul writes that he is a bond servant of God as well. யாருக்கு நாங்கள் ஊழியம் செய்கின்றோம்? Who are we serving? கர்த்தருக்கு ஊழியம் We are செய்கின்றோம். ministering to God. நம்முடைய ஆண்டவருக்கு ஊழியம் We செய்கின்றோம். are serving our Lord. நம்முடைய தேவனுக்கு ஊழியம் We are செய்கின்றோம். serving our God. அப்ப தேவனுடைய ஊழியம் செய்கின்ற ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள். So everyone who serves God is a servant of God. அப்ப அதை நாங்கள் மறந்து போய்விடக் கூடாது. So we should not forget that. அப்போஸ்தலனாகிய பாருங்கள், யாக்கோபும் தான் தேவனுடைய ஊழியக்காரன், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று மறுபடியும் நான் கூறுகின்றார். Even Apostle James is writing that he is a bond servant of God and of the Lord Jesus Christ. இன்றைக்கு நாங்கள் தேவன் நம்மை பிரித்தெடுப்பது அவருடைய ஊழியங்களை செய்யும்படியாக. So God has separated us to do ministry for him. அப்ப நாங்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் நாங்கள் தேவனுக்கென்று ஊழியம் செய்ய ஒவ்வொருவரும் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். No matter how big we are, but then God has called us to serve him. ஆமென், ஹல்லேலூயா. Amen, hallelujah. ஆகவே மறந்து போய்விடக் கூடாது. So you should not forget that. இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்திலும் ஞானத்திலும் பெருகிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். So we should be a காரணம் என்ன? people- கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக. We should be a people who are seen to increase in wisdom and faith. The reason behind that is that we should serve God. இன்றைக்கு பாருங்கள், சில நேரத்திலே நமக்கு சில நேரங்களில் ஞானம் அறிவுகள் எல்லாம் பெருகிவிட்டவுடன் நம்மை அறியாமலே ஒரு பெருமை வந்துவிடும். So when the wisdom and intelligence grows in us, we become pride. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான் பெரியவர். So my dear children of God, only God is a great God. அவர் ஒருவர் தான் நமக்கு கனத்துக்கும் பாத்திரர். அவர் So ஒருவர் he தான். is worthy of the honor. அப்ப அவருக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். So we've been called for him. அப்ப அவருக்காக சேவை செய்ய இந்த பொல்லாத உலகத்திலே, இந்த போராட்டம் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? இன்னுமாய் விசுவாசத்தில் பெருகி, ஞானத்தில் பெருகி, அவருக்காக வல்லமையான மகிமையான காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். We need to grow in faith and wisdom, and we need to do glorious and wonderful thing for God. கடந்த மாதத்திலே அங்கே வாலிப பாசறை நடைபெற்றது. நாங்கள் போயிருந்தோம். The last month there was a youth camp. I've been there. அப்பொழுது பார்க்கின்ற பொழுது அந்த வாலிப பிள்ளைகள் எவ்வளவாக ஆவியிலே நிறைந்து, தேவனுடைய அபிஷேகத்திலே நிறைந்து அங்கே தேவனை ஆராதித்தார்கள். நாங்கள் கண்கூட நாங்கள் பார்த்தோம். எவ்வளவாய் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தங்களை ஒப்பு கொடுத்து இந்த நாளில் தேவனுடைய பிரசன்னத்திலே நிறைந்திருந்ததை நாங்கள் கண்ணார பார்க்கக்கூடியதாக இருந்தது. நாங்களும் அதை உணர்ந்தோம். I was able to see how they are filled with the presence of God, how they've been anointed by the Lord God. I was able to witness that in that camp. ஆகவே அப்படியான ஒரு சந்ததியை கர்த்தர் இந்த நாட்களிலே உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு சபைகளிலும். That kind of generation God is rising up in these days in the எங்களுடைய churches. பெத்தானிய சபைகளை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அரைவாசி பிள்ளைகளும் அரைவாசி பெரியோர்களுமாக So if இருக்கின்றார்கள். you look at our Bethany church, half of them are children and youths, the other half is the elders. இப்ப பிள்ளைகள் எழுந்து வருகின்றார்கள். We could see the children are rising up in churches. அவர்கள் வரப்போகிற நாட்களிலே சபைகளிலே அவர்கள் ஊழியங்களை செய்ய இருக்கிறார்கள். In the coming days they will be serving God in churches. அப்ப நாங்கள் பார்த்ததை விட அவர்கள் காண போகிற காரியங்கள் இன்னும் பல காரியங்கள் இருக்கின்றது. There are many other things the children will see and the young adults will see in the future. அப்ப அவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்று கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். We need to continue to pray for them so that they can rise up zealousness for God and also to rise and shine for the kingdom of God. நமக்கு விசுவாசமும் தேவ ஞானமும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. That's why we need the faith and the divine wisdom of God. நாங்கள் பல செய்திகளை கேட்டிருக்கலாம். Nowadays we could see many news and messages. பல தரம் நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசித்திருக்கலாம். Oh, you might have read this chapter a lot of times. ஆனால் மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவர் இதை மறுபடியும் நமக்கு But ஞாபகப்படுத்துகின்றார். again the Holy Spirit of God is reminding us this. இன்றைக்கு நாங்கள் எப்படியாக இருக்கின்றோம்? How are we today? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் What type kind of life that we are என்பதை living நாங்கள் in? சிந்தித்து பார்த்து So we நாங்கள் need to முன்னேறி ponder upon செல்கிறவர்களாய் that. இருக்க And வேண்டும். we need to pray for that. இரண்டாவது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். When we read the second யாக்கோபு verse, முதலாவது அதிகாரம் இரண்டாவது James வசனத்தை chapter 1 verse 2, my brethren, count it all joy when you fall into various trials. என் சகோதரரே சகோதரிகளே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது.
இன்றைக்கு பாருங்கள், பலவிதமான சோதனைகளிலே நீங்கள் அகப்படுகிறீர்களா? So look at yourself, ask yourself, are you falling into various trials? இன்றைக்கு உலகத்தான் பலவிதமான சோதனைகளை நம்முடைய உள்ளத்திலே, சிந்தனையிலே எப்பொழுதும் போட்டுக்கொண்டிருப்பான். காரணம் என்ன? நம்மை கிறிஸ்து இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசத்திலே இருந்து நம்மை பிரிப்பதற்கு. The wicked one will place a lot of various trials into our lives so that we could be separated from the love of Jesus Christ. வாலிப பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்திலே இருந்து பிரிப்பதற்கு. So the young adults, the wicked one want to separate from the presence of God. பலவிதமான எண்ணங்களை, சிந்தனைகளை நம்முடைய சிந்தனைகளிலே போட்டுக்கொண்டிருப்பான். Many thoughts and trials he will bring into our mind. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக யாக்கோபு இந்த நிருபத்தை சபைகளுக்கு எழுதுகின்றார். That's why by the Holy Spirit of God, James the apostle is writing to the churches. நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. So when you fall into various trials, கவனமாக இருக்க you வேண்டும். need to be very careful. சத்துருவானவன் மிகவும் தந்திரமுள்ளவனாய் So இருக்கின்றான். enemy is very cunning. ஒரு சிறு இடம் கொடுத்தாலே சரி, அவன் வந்து புகுந்து So விடுவான். if we give a small place or gap, he will enter into it. புகுந்து விட்டால் பிறகு என்ன? விசுவாசத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை வலுவிலகி போக பிரித்து விடுவான். So if he enters slowly, he will make us backslide in faith and he will separate us from the love of God. உலக காரியங்கள் மூலமாக அவன் அறிவினாலே நிரப்புவான். ஞானம், தெய்வீக ஞானத்திலே இருந்து நம்மை பிரித்து விடுவான். So through the worldly intelligence and knowledge, he will fill us our mind and he will separate us from the wisdom of God. தேவனுடைய ஞானம் இருக்கின்ற பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் நடப்போம். When the wisdom of God is in us, we will walk in the ways of the Lord and the word of God. இன்றைக்கு கிறிஸ்துவின் நிமித்தமாக நாங்கள் படுகிற துன்பங்கள், பாடுகளை குறித்தும் இந்த இடத்திலே யாக்கோபு எழுதுகின்றார். So James is writing the tribulations and trials that we go through when we are in Christ. இன்றைக்கு நம்முடைய சொந்த பாவங்கள் நிமித்தமாக இன்றைக்கு தவறுகள் வருகின்ற பொழுது துன்பங்களை குறித்து இந்த இடத்திலே யாக்கோபு எழுதுகின்றார். Because of our own sin and mistakes, we could see that what trials we will face. சோதனைகளிலே சந்தோஷம் என்று அவர் கூறவில்லை. He didn't say that just joy in the trials. நாங்கள் சந்தோஷமாய் நாங்கள் எண்ண வேண்டும். So we need to count it all as joy. ஏன் நாங்கள் சோதனைகளை சந்தோஷமாக எண்ண வேண்டும்? Why we need to count it all joy? இன்றைக்கு பாருங்கள், இவ்விதமான சில நேரத்திலே சோதனைகள் வருகின்ற பொழுது நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறதற்கும் அது காரணமாக இருக்கின்றது. So when we face trials, when the trials enter into our life, it actually make us to come towards Jesus Christ. இன்றைக்கு சில நேரம் சோதனைகள் வருகின்ற பொழுது நாங்கள் இன்னுமாய் கர்த்தருக்குள்ளாய் நெருங்கி வரவும் அது காரணமாக இருக்கின்றது. And it is a reason when trials and testing we face that we come closer to God and draw near to him. ஆனால் பாருங்கள், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான் பாடுகளிலே சந்தோஷம் படக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள் So தான். only Christian will count it as joy and accept as a joy when they face tests and trials. நீங்கள் மற்ற மதத்தை பார்க்கின்ற பொழுது அவர்கள் பாடுகளிலே சோர்ந்து அழுது அவர்கள் வாழ்க்கையை முடிந்து விட்ட நிலையிலே இருப்பார்கள். So if you look at other people, especially the worldly people or the other religious people, when they face trials and tests, they become discouraged and outcast and they become weary and then they lose their life. நாங்கள் விசுவாசத்தில் இருக்கின்ற பொழுது, While we are in faith, கிறிஸ்து இயேசுவின் மேலே கட்டப்பட்டவர்களாய் வந்து கொண்டு இருக்கின்ற பொழுது, so while we build in Jesus Christ, எந்த சோதனைகள் வந்தாலும் நாங்கள் என்ன செய்வோம்? கர்த்தருக்கென்று உறுதியாய் இருப்போம். So whatever trials or tests we face, we will stand firm for God. அப்ப உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே எங்களுக்கு சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். While we live in this world, we will face trials and tribulations. சோதனைகள் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா? Are we living a life without trials and tests? கர்த்தர் நல்லவர். God is good. அவர் என்றென்றும் மாறாதவர். God is unchanging அவர் God. எப்பொழுதும் நம்மை போஷிப்பார். He will always provide. ஆனால் அந்த சோதனைகள் மத்தியில் நாங்கள் எவ்வளவுக்கு விசுவாசத்தோடு கர்த்தரோடு காணப்படுகிறோம், அதுதான் முக்கியம். But in the midst of the trials, how much we believe in God and we seen in faith. எழுதிவிட்டு எழுதுகிறார். 3வது வசனத்தை நாங்கள் After he வாசிப்போம். written that, he is writing this in verse 3. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். Knowing that the testing of your faith produces patience. பாருங்கள், யாக்கோபு இந்த இடத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், சோதனைகளை நமது விசுவாசத்தின் பரீட்சை என்று அழைக்கின்றார். So what James is saying here, knowing that the testing of your faith as produces patience. சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். So tests will come in அது our life. விசுவாசத்தின் பரீட்சைக்காக நமக்கு சோதனைகள் வந்து So கொண்டிருக்கும். we face trials as a testing of our faith. ஆனால் அந்த சோதனைகளின் மத்தியிலும் கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றுவார் என்பதை குறித்து நாங்கள் அறிந்து வைத்திருக்க Even வேண்டும். midst of all these trials, we need to believe that God will turn it to
good for us. அந்த சோதனையில் மத்தியிலும் நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசமாய் இருக்கின்ற பொழுது அந்த சோதனையை அவர் நன்மையாய் மாற்றுவார். Even in the midst of trials, if we believe in God, God will change that for our good. ஆகவே தான் நாங்கள் சோதனைகள் மத்தியிலும் பொறுமையாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த இடத்தில் யாக்கோபு நமக்கு That's why James is வலியுறுத்துகிறார். writing and insisting that even testing of your faith will produce patience. இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றேன். So I'm asking you a question உங்களுடைய today. வாழ்க்கையில் சோதனை வருகிற பொழுது நீங்கள் எவ்வளவுக்கு பொறுமையாய் இருக்கிறீர்கள்? How much patience are you when you face tests and trials? இன்னைக்கு பலவிதமான சோதனைகள் வந்து கொண்டிருக்கின்றது. There are many tests and trials are coming in இந்த our way. உலகத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். We could see that in this world. ஆகவே அந்த சோதனைகள் மத்தியிலும் நாங்கள் எவ்வளவுக்கு நாங்கள் பொறுமையாய் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசத்தோடு நாங்கள் இருக்கின்றோம். Even in the midst of all these trials in this world, how much are we standing firm and being patient? நம்முடைய விசுவாசத்தை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள So வேண்டும். we need to make our faith firm. ஆகவே நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலே ஊன்றி கட்டுகின்ற பொழுதுதான் நாங்கள் என்ன செய்வோம்? அந்த விசுவாசத்திலே உறுதியாயிருப்போம், சோதனையை ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும். So when we stand firm and build strongly in faith, then we were able to overcome all the trials. அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு முக்கியமாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? விசுவாசத்திலே சோதனைகளின் மத்தியிலும் நாங்கள் உறுதியாய் இருந்து நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கின்ற பொழுது அந்த சோதனையை அவர் வெற்றியாக மாற்றுவார். God will turn the trials into victory when we stand firm in the testing and trials. பேதுரு இதை குறித்து என்ன சொல்கிறார் என்பதை குறித்து நாங்கள் பார்ப்போம். Let us see what Peter says about this. என்னோடு கூட 1 பேதுரு 1வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை நாங்கள் First வாசிக்க Peter கேட்போம். chapter 1 verse 6 and 7. இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். 7வது வசனம். Amen. In this you greatly rejoice, though now for a little while, if need be, you have been grieved by various trials, that the genuineness of your faith, being much more precious than gold that perishes, though it is tested by fire, may be found to praise, honor, and glory at the revelation of Jesus Christ. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கொஞ்ச காலம் தான் சோதனை என்று இந்த இடத்திலே கூறுகிறார். So in here it is written that is for a little while there is trials. கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளிலே நீங்கள் துக்கப்படுவீர்கள். Is that for a little while you will be grieved by various trials. சோதனை இல்லாத மனிதனே இல்லை. There is no one without trials. சோதனை வந்து கொண்டு தான் இருக்கும். So everyone will face அது trials. கொஞ்ச காலம் தான். It's for a short while. பலவிதமான சோதனைகளினாலே நீங்கள் துக்கப்படுவீர்கள். It says that by various trials you will be grieved. ஆனால் அவர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார் பாருங்கள், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. It's written that the genuineness of your faith, being much more precious than gold that perishes, though it is tested by fire, may be found to praise, honor and glory. அப்ப பிள்ளைகளே, நாங்கள் பார்க்கின்றோம், நாங்கள் விசுவாசத்திலே ஜீவித்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது பலவிதமான சோதனைகளை சத்ருவானவன் நமக்கு போட்டு கொண்டிருப்பான். As we live in faith, the enemy will bring us a lot of trials in our life. அந்த சோதனைகளிலும் விலையேற பெற்றதா இருக்கிறது விசுவாசம். But above that, what is more precious, it is our faith. அந்த தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். The faith that we have on Jesus Christ, we need to stand firm in that. அந்த விசுவாசத்திலே இருந்து பிரிப்பதற்கு சத்ருவும் பலவிதமான காரியங்களை நமக்குள்ளாக விதைத்துக் கொண்டுதான் So the enemy இருப்பான். will plant to many things and so many things in us so that we will come away from the faith. அப்ப நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கின்ற பொழுது பாருங்கள், இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக. When we stand firm in that genuineness of your faith, what will happen is that there will be praise, honor and glory when the Jesus Christ revealed. ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். One day Jesus Christ going to reveal to அவர் us. வெளிப்படும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை பார்த்து, மகனே மகளே நீ எனக்குள்ளாக இருந்தாய் என்று சொல்லி அவர் வரவேற்பார். So when Jesus Christ sees our faith, when he comes, he will give us a praise and honor and glory when he sees our faith. ஆகவே தான் நாங்கள் சோதனைகள் மத்தியிலும்
பொறுமையோடு விசுவாசத்தோடு நாங்கள் ஓட வேண்டும். So that's why even midst of our trials and tests, we need to stand in faith, in patience. ஆகவேதான் தேவ பிள்ளைக்கு விசுவாசமும் ஞானமும் மிகவும் அதிகமாய் தேவைப்படுகிறது. So that's why the children of God need more of faith and wisdom. சாலமோன் எல்லாவற்றை காட்டிலும் எதை கேட்டாராம்? Do you know what Solomon asked above everything? He asked for the wisdom. ஏன் அவர் ஞானத்தை கேட்டார்? Do you know why he asked for the wisdom? இந்த பூமியில் இந்த பொல்லாத காலம் பொல்லாத நாட்கள் அதிலே வாழ்வதற்கு தனக்கு ஞானத்தை தரும்படியாக. In this world is full of evil days. He wants to live so that he asked for the wisdom from God. ஆனால் அவரும் அப்படியே விழுந்து போனார். So you could see that he has also fallen. ஆனால் பின்பதாகத்தான் அவர்கள் எழுதுகிறார். நீதிமொழிகள் உன்னத பாட்டுகளை பார்க்கின்ற பிரசங்கி பார்க்கின்ற பொழுது அவர் எழுதுகிறார் அதை உணர்ந்து. So after that we could see that he was writing, he felt for it, and he wrote the Proverbs and Ecclesiastes. We could see that what he is written. ஆகவே நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக நாங்கள் இருக்க வேண்டும். So we need to be very careful. அப்படியாக நாங்கள் 4வது வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது So same way let us look at verse 4. Amen. But let patience have its perfect work, that you may be perfect and complete, lacking nothing. பாருங்கள், இன்றைக்கு பொறுமையின் ஒரு உச்சக்கட்டம் பார்க்க பூரண கிரியை செய்ய கடவுது. பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது என்று சொல்லுகிறார். So you could see the peak of patience is that the patience have its perfect work. பொறுமையின் கனி என்ன? முதிர்ச்சியை காண்பிக்கிறது. What is the fruit of patience? It shows the maturity. அல்லது ஒரு மனப்பக்குவத்தை காண்பிக்கின்றது. Oh, it shows our the mindset. நமது சோதனைகள் வருகின்ற பொழுது எவ்வளவு நாங்கள் பொறுமை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். So when we face trials, we need to examine and search ourselves how much patience we have in midst of these various trials. இன்றைக்கு நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் நம்பினவர்கள் மூலமாகவே நமக்கு சோதனைகள் வரும். So while we live in this world, the people we trusted, we will face trials and tests through them. அப்படிப்பட்ட உலகம், that kind of world we are living in. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது எங்களுடைய விசுவாசம் தளர்ந்து போகிறது. So when that kind of circumstances we face, our faith loses its power. நாங்கள் கேட்கின்றோம், இவரா இப்படி செய்தது என்று நாங்கள் We கேட்கின்றோம். may even ask, is it him or her that done this? இவர் இப்படி செய்வார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. I never expected this person to do this for me. அருமையான தேவ பிள்ளைகளே, My dear children of God, இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். so we need to examine ourselves these days. இன்றைக்கு பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவுது. So let patience have its perfect work. அப்ப நாங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்கின்ற பொழுது தேவன் பலவிதமான சிச்சைகளின் மூலமாக தேவன் என்ன செய்கிறாராம்? நம்மை நடத்துகிற பொழுதும் அவர் எங்களுக்கு விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாய் இருந்து அவருக்குள்ளாய் நாங்கள் நிலைத்திருப்போம். So according to his will, when we face trials and tribulations, when we stand firm in it, we could grow in faith and wisdom. அவருக்குள்ளாக நாங்கள் உறுதியாய் நிற்க தேவன் கிருபை செய்வார். So he will help us to stand firm in him. ஒரு முதிர்ச்சியுள்ள ஒரு கிறிஸ்தவனுடைய குணத்திலே ஒரு குறையும் இருக்காது. So in the characteristic of a maturity Christian, he will lack nothing. அவன் நிறைவுள்ளவனாய் He இருப்பான். will be a perfect and complete person. அவனுடைய கனிகள் எல்லாம் வெளிப்படும். So you will see the fruit. ஆகவேதான் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா? பொறுமையிலே நாங்கள் பூரண கிரியை செய்ய கடவுது என்று கூறுகின்றார். So that's why he says, let patience have its perfect work. 5வது வசனம், இந்த வசனம் நமக்கு எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு வசனம். 5th verse, it is very known verse, familiar verse. வாசியுங்கள். If any of you lacks wisdom, let him ask of God, who gives to all liberally and without reproach, and it will be given to him. ஆமென். அப்பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்படும். So then it will be given to him. இன்றைக்கு நாங்கள் பிள்ளைகளுக்காக ஞானத்தை ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நமக்காகவும் தேவன் ஞானம் தர வேண்டும் என்று நமக்காகவும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Not only we pray for our children to give the wisdom of God, but we also need to pray for ourselves that God should give the wisdom. இளம் குடும்பங்கள், நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளை எப்படியாக வளர்க்க வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
young families, you also need to pray that how you should upbring the children in Christ. இனி வரப்போகிற நாட்களில் எவ்வளவுக்கு அந்த ஞானம் நமக்கு தேவை, பிள்ளைகளை எப்படியாக நடத்த வேண்டும், எப்படியாக அவர்களை கைக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஞானம், அந்த புத்தி, அறிவு நமக்கு தேவை. அப்பொழுதுதான் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசத்திலே அவர்களை நிலைத்திருக்க We முடியும். need to pray that how we could upbring the children, how to handle the children. More and more we need to ask the wisdom of God. Then only we could live in a perfect life. என்றால் ஆண்டவரே நமக்கு கூறுகின்றார், That's what the Lord Jesus Christ is நீங்கள் telling us. ஞானத்திலே குறைவுள்ளவர்களாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவர் உங்களுக்கு கொடுப்பார். So if any of you lacks wisdom, let him ask of God who gives to them liberally without reproach, and then it will be given to him. இன்னைக்கு நாங்கள் ஞானத்திலே யாருமே சிறந்தவர்கள் அல்ல. No one is perfect in wisdom. கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் கேட்க வேண்டும் So in the ஞானத்தை. hand of God we need to ask the wisdom of ஆண்டவரே God. எனக்கு ஞானத்தை எல்லா காரியங்களிலும், For every works and deeds we need to ask for the wisdom. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் சரி, Even in your family அல்லது life, உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே or சரி, in your workplace, நீங்கள் படிக்கிற பாடங்களிலே சரி, or in your school or colleges, அல்லது உங்களுடைய ஒரு துணையை தெரிந்து கொள்கிற பொழுது அதற்கு ஞானம் வேண்டும், or when you're எப்படிப்பட்ட choosing a துணையை marriage தெரிந்து கொள்ள partner, வேண்டும். and what kind of partner you need to choose. இதுக்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஞானம் தேவை. So the children of God need wisdom for all these things. வருகிற காலங்கள் அறிவு எவ்வளவு பெருகிக் கொண்டு போகிறதோ அதே போல சோதனைகளும் பெருகிக் கொண்டு போகிறது. அதுக்கு ஏற்றபடி நமக்கும் நாங்கள் ஞானத்தை கேட்க வேண்டும், விசுவாசத்திலே தொடர்ந்தும் பொறுமையோடு நிலைத்திருக்க வேண்டும். In the coming days we could see that how the knowledge is increasing, we need more and more wisdom, and then we need to ask of God all this wisdom. ஆகவே நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்க So we வேண்டும். need to desire in the presence of God for this wisdom. சொல்லிவிட்டு சொல்லுகிறார் பாருங்கள், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். 6வது வசனம். Verse 6, but let him ask in faith with no doubting, for he who doubts is like a wave of the sea driven and tossed by the wind. எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். He says, let him ask in faith with no doubting. நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கின்ற பொழுது நிச்சயமாக தேவன் தருவார். When you ask in faith, God is able to give that wisdom to you. அது தேவனுடைய சித்தத்தின்படி தேவன் தருவார். According to his will, the God will give it to you. அது நடக்குமா இல்லது நடக்காதா என்று அவிசுவாசத்தோடு இரண்டு நினைவுகளிலே நீங்கள் இருப்பீர்களானால் அது நிச்சயம் நடக்காது. With unbelief, with a doubt, if you ask God, then with a double-minded, you will not able to get this wisdom. ஆகவே தான் யாக்கோபு இதிலே மறுபடியும் வலியுறுத்துகின்றார். That's why again James is insisting this in this chapter. எவ்வளவாகிலும் நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். He says, let him ask in faith with no doubting. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். For he who doubts is like a wave of the sea driven and tossed by the wind. இன்னைக்கு சந்தேகங்களை கொண்டு வருகிறது சத்துரு. So you know who bring these doubts in us? It's the enemy. அது நடக்குமா இது நடக்குமா நடக்காத, Whether it will take place or not. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். But children of God, you have got promises from அவர் God. விசுவாசத்தை நமக்கு தந்திருக்கிறார். God has given the faith as well. கர்த்தரை நாங்கள் உறுதியாய் பற்றி பிடித்து உறுதியாய் இந்த விசுவாசத்தோடு நாங்கள் இருக்கின்ற பொழுது கர்த்தர் எங்களை நடத்துகிற When we தேவனாக hold on to இருக்கிறார். God and when we hold on to faith, God is able to help us. அப்ப சந்தேகத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்க So கூடாது. we should not give place for doubts. சந்தேகங்களுக்கு நாங்கள் இடம் கொடுப்போமானால் நாங்கள் விசுவாசத்திலே விழுந்து விடுவோம். So if we give place for doubts, and we will fall in faith. சத்துருவுக்கு அது கொண்டாட்டமாய் போய்விடும். So the enemy will celebrate this. அப்ப நாங்கள் உறுதியாய் விசுவாசத்திலே சந்தேகப்படாமல் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை நடத்துவார், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாய் நீங்கள் போய்க்கொண்டிருந்தாலும் தேவன் எனது வலது பக்கத்திலே இருக்கிறார், நான் அசைக்கப்பட்டு போவதில்லை என்று தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் அறிக்கை பண்ணி நாங்கள் வார்த்தைகளை நாங்கள் விசுவாசத்திலே நாங்கள் சொல்லி இருதயத்திலே விசுவாசித்து வாய்நாளை அறிக்கை பண்ணுகிற பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். Without any doubts, when we hold on to faith and when we declare and proclaim the word of God and his promises and standing firm in faith, God is able to help us. இறுதியாக 7வது 8வது வசனத்தை Verse 7 and 8, let us all வாசிப்போம். read. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. For let not that man suppose that he will receive anything from the Lord. எப்படிப்பட்ட மனுஷன்? What kind of man? அங்கே மேலே உள்ள சொல்ல வசனம்.
So what is written in this verse? அடிபட்டு அலைகிற கடலின் உப்பாய் இருக்கிறவன், சந்தேகப்படுகிறவன். The above verse says that he who doubts is like a wave of the sea driven. சந்தேகத்தோடு நாங்கள் கேட்கிற பொழுது எதையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள So மாட்டோம். when we ask in doubts, we will not receive anything from the Lord. நீங்கள் எப்படியாய் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்? So how are you praying in the presence of God? சந்தேகத்தோடு நீங்கள் ஜெபித்துக் Are you கொண்டிருக்கிறீர்கள். praying with doubts? அப்படி என்றால் அவன் எதையாகிலும் பெறலாம் என்று So நினையாதிருப்பான். that man should not think that he will receive anything from the Lord. அப்ப நாங்கள் நம்முடைய விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும். Therefore we need to stand firm and steadfast in the faith. தெய்வீக ஞானத்தை நாங்கள் அனுதினமும் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Daily we need to pray and ask of God for the divine wisdom. சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கின்றார். The God who give it to us liberally, he is able to give us. அப்ப இந்த உலக காரியங்களிலே எப்படியாய் நாங்கள் வெற்றி கொள்ள முடியும் என்பதை தேவ ஆவியானவர் நமக்குள்ளாய் இருந்து நம்மை வழி நடத்துவார். The Holy Spirit of God in us will lead us a victorious life. கிறிஸ்து இயேசு ஒரு நாளிலே வரப்போகின்றார். Jesus Christ is going to come one day. அவருடைய மனவாட்டியாகிய சபையை ஏறெடுத்துக் கொள்ளப்படுவதற்கு The church, the bride will be taken. ஆகவே நாங்கள் விசுவாசத்தில் பொறுமையாய் இருந்து நாங்கள் தொடர்ந்தும் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் வைராக்கியமாய் தேவனுடைய ஞானத்திலே பெருகி இன்னும் ஆண்டவருக்காக அநேக ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும். Let us be patient in the faith and be zealous for God and bring many people into the kingdom of God. சொல்லிவிட்டு சொல்லுகிறார். After he says that, in verse 8 he says this. இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறார். He is a double-minded man, unstable in all his ways. எப்படிப்பட்ட மனநிலையோடு நாங்கள் இருக்கின்றோம்? So what kind of mindset are we in? இரு மனமுள்ளவர்களாய் இருக்கின்றோமா? Are we a double-minded man? அவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன், அவன் So he will போகிற be வழியை அறியாது unstable இருக்கின்றான். in all his ways. He doesn't know the way that he takes. அப்படியாய் தேவனுடைய பிள்ளை இருக்கக்கூடாது. So children of God should not be like this. நாங்கள் எப்பொழுதும் ரட்சிக்கப்பட்ட நாள் தொடக்கம் இறுதி வரை நாங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருக்குள் நிலைத்திருக்க So வேண்டும். from the day we've been saved until now, we need to stand firm in faith. அழைக்கப்பட்ட அழைப்பில் We உறுதியாயிருக்க, need to stand firm in the call that God has called for. அழைக்கப்பட்ட சபையிலே நாங்கள் நாட்டப்பட்டிருக்க We need to வேண்டும். be planted in the church that we have been called for. நாட்டப்பட்டு நாங்கள் கட்டப்படுகிறவர்களாய் இருக்க We should be வேண்டும். planted and be built in that church. கட்டப்படுகிறவர்கள் நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க So வேண்டும். the people who have been built should give fruit. கனி கொடுக்கிறவர்கள் நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாங்கள் உறுதியாய் இருக்க The வேண்டும். people who give fruits, we need to stand firm and steadfast in the நாங்கள் calling. உறுதியாய் இருந்து அவிசுவாசிகளை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். So we need to stand firm in the faith and we need to bring these non-believers into Christ. அதற்காகத்தான் தேவன் நம்மை சபையிலே நாட்டி இருக்கிறார். That's why God has planted each one of us in the அதற்காகத்தான் அவர் church. தம்முடைய விலைக்கிரயத்தை கொடுத்து இரத்தத்தை சிந்தி நம்மை வேண்டி அவர் தன்னுடைய பிள்ளைகளாய் நம்மை வேண்டி இருக்கின்றார். That's why he has given his life and his blood as a ransom so for many. அப்ப அவருடைய பிள்ளைகளாய் இருப்பது எவ்வளவு பாக்கியம், What is a greatest blessing that is to எவ்வளவு be a children ஆசீர்வாதம். of God? What is the இன்றைக்கு greatest blessing உலகத்தாருக்கு that அந்த is? ஆசீர்வாதம் இல்லை. The worldly people don't have that kind of ஆனால் blessing. எனக்கும் உங்களுக்கும் அந்த But ஆசீர்வாதம். you and I have that blessing. ஏனென்றால் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறோம். Why? Because we are children of God. இந்த பூமியிலே நாங்கள் கொஞ்ச காலம் இருக்கின்றோம். So we are staying here for a short while in this அந்த world. விசுவாசத்தில் அந்த ஞானத்திலே நாங்கள் பெருகிறவர்களாய் இருக்க But வேண்டும். we need to increase and grow in the faith and wisdom of God. நித்தியமாக சதா காலங்களிலும் நாங்கள் தேவனோடு நாங்கள் வாழ இருக்கின்றோம். Eternally, for everlasting, we're going to live in the kingdom of God. அந்த in heaven. வாழ்க்கைக்காகத்தான் நாங்கள் இந்த பூமியிலே கொஞ்ச காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். For that, we are running this short period of race. இந்த while we are in காரியம் this world. உலகத்தானுக்கு தெரியவில்லை. This thing is not known to the ஆனால் worldly people. கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்தி But இருக்கின்றார். God has revealed this to us. அப்ப அருமையான தேவ பிள்ளையே, Therefore, my dear children of God, இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து விசுவாசத்திலே பெருகுவோம். so let us increase in faith. தேவனுடைய ஞானத்தை இன்னுமாய் கேட்போம். So let us ask more of the wisdom of God கர்த்தருடைய ஊழியங்களை செய்வதற்கு, to do the service for God, தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு, in order to serve God and நம்முடைய other, குடும்பங்களை நடத்துவதற்கு, in order to run our நம்முடைய families, பிள்ளைகளை நடத்துவதற்கு, in order to run our children, சபைகளிலே காரியங்களை செய்வதற்கு, in order to do things in the churches. தேவனுடைய ஞானத்திலே நாங்கள் பெருகிறவர்களாய் இருக்க So we வேண்டும். need to be people who need to increase in the wisdom of God. விசுவாசத்திலே நாங்கள் இன்னுமாய் உறுதியாய் இருக்க We need to வேண்டும். stand firm more in
faith. அப்பொழுது நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் வைராக்கியம் கொண்டு எழுந்து பிரகாசிக்க Then முடியும். only we will be zealous for God and we will rise and shine for the kingdom of அழைத்த God. அழைப்பிலே விட்டு நாங்கள் மாறிவிடக் கூடாது. We should not go astray or go away from the calling that தேவன் God நம்மை has for us. அழைத்திருப்பார், ஆனால் அந்த அழைப்பிலே நாங்கள் உறுதியாய் இருப்போம். If God has called us, then we need to stand firm in that தேவன் calling. மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். God will do mighty and marvelous things in our உங்கள் lives. மூலமாக, Through you, உங்கள் பிள்ளைகள் மூலமாக, through your children, பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மூலமாக, through children of children, கர்த்தர் சந்ததியாக மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். through our descendants, God will do mighty and எனக்கு marvelous அன்பான things. தேவனுடைய பிள்ளையே, My dear children of God, இந்த காலை வேளையிலும் நீங்கள் விசுவாசத்தில் எவ்வளவாய் உறுதிப்பட்டவர்களாய் in இருக்கின்றீர்கள்? this morning, how much more are you standing firm and ஞானத்திலே steadfast in the எவ்வளவாய் நீங்கள் faith? How காணப்படுகின்றீர்கள்? much you are seen in the wisdom of God? சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்திலே நீங்கள் கேளுங்கள். Ask the God who giveth to all liberally. கர்த்தரை நோக்கி பாருங்கள். Look unto the Lord. இன்றைக்கு மனுஷர் உதவி செய்வார்கள் என்று சொல்லுவார்கள். The man will say that they will help you, ஆனால் அடுத்த நிமிடமே விட்டு போய் விடுவார்கள். but next minute they will let go of that. அப்படிப்பட்ட உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து That kind of கொண்டிருக்கின்றோம். world we all are living in. ஆகவே நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கின்ற பொழுது, Therefore we need to abide in Jesus கர்த்தருக்குள்ளாய் Christ. கனி கொடுக்கின்ற பொழுது, So when we be fruitful in கர்த்தருக்குள்ளாய் Lord, நாங்கள் வாழ்கின்ற பொழுது, when we live in Lord, தேவன் என்னை உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். through you and I, God will do marvelous and mighty things. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of இந்த God, நேரத்திலே நாங்கள் எழுந்து நிற்போமா? in இந்த this moment நாளிலும் let us all கர்த்தருடைய rise on our சமூகத்திலே feet. கேட்போமா? In this moment let us ask in the ஆண்டவரே, presence of ஹalleluya. God. ஒவ்வொருவரும் இந்த Hallelujah. நாளிலும் நாங்கள் ஒப்பு Each one கொடுப்போம். of us let us commit ourselves in the ஒவ்வொருவரும் presence நாங்கள் of நம்மை God. ஒப்பு கொடுத்து இந்த Each நாளிலே and நாங்கள் every one of us ஜெபிக்கலாம். let us surrender ஹalleluya. ourselves. யாரும் எவரும் சும்மா இருக்க வேண்டாம். Not anyone stand ஹalleluya. idle. ஆண்டவரே, இன்றைக்கு விசுவாசத்திலே நீங்கள் குறைவுள்ளவர்களாய் இருந்தால் If any of நமக்கு you lacks சம்பூர்ணமாய் wisdom, கொடுக்கிறவரிடத்திலே ask of God கேட்க who give it கடவன் to all என்று liberally without சொல்லப்படுகிறது. reproach. He will ஆண்டவரே, give இந்த it to you. நாளிலும் நான் இன்னுமாய் விசுவாசத்திலே பெருக வேண்டும். Lord, ஆண்டவரே, I want to increase in ஓ, faith and wisdom, எனக்கு Father உம்முடைய God. ஞானத்தை இன்னுமாய் Oh தாருங்க Lord, ஆண்டவரே. give more and more wisdom of yours, ஓ, Father இன்னுமாய் God. ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தை எனக்கு Lord, give தாருங்க me ராஜா. more wisdom, Father இந்த God. பொல்லாத உலகத்திலே In this ஆண்டவரே, நான் wicked உமக்குள்ளாய் world, in this நிலைத்திருக்க evil world, I வேண்டும். want to stand firm in faith, இன்றைக்கு Father God. பலவிதமான சோதனைகளை சத்துரு என்னுடைய ஆண்டவரே The enemy is எண்ணத்திலே bringing போட்டுக் more கொண்டிருக்கிறார். trials and bringing so many things in our thoughts, அந்த Father. எண்ணத்திலே இருந்து நான் விடுதலையாக Oh, வேண்டும் deliver me ஆண்டவரே. from those thoughts, Father God. ஆண்டவரே, இந்த நாளிலும் என்னை ஆண்டவரே ஒரு விசை ஆண்டவரே In விடுதலையாக்கும்படியா this ஜெபிக்கிறேன் moment, என்று Lord, I ஒப்புக் pray that you will கொடுங்கள். deliver me from this, ஒவ்வொருவரும் Father God. நாங்கள் வாய்களை திறந்து Each கர்த்தருடைய and every one சமூகத்திலே of us, let ஒப்புக் us open கொடுப்போமா? our mouth and commit ஆண்டவரே, ourselves in இந்த the presence நாளிலும் of ஆண்டவரே, God. நான் Lord, in விசுவாசத்திலே this பெருக day, Father வேண்டும் God, in this ஆண்டவரே. moment, I want to increase in faith, ஹalleluya. Father இனிமேலுமா God. இந்த I want to grow விசுவாசத்தை and தாருங்க mature in ஆண்டவரே. faith, Father God. இந்த நாட்கள் பொல்லாத Oh நாட்கள் Lord, these ஆண்டவரே. days are wicked, ஓ, Father இந்த God. கொடிய நாட்களிலே நாங்கள் We காணப்படுகிறோம் are seen in ஆண்டவரே. these wicked days, Father இந்த God. நாகரிகம் ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாள் காலங்களிலே ஆண்டவரே, எங்களை உம்முடைய சமூகத்திலே இன்னுமாய் உறுதிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாருங்க. Oh Lord, in these days, let us stand firm and abide in you, Father God. எல்லாருமாய் நாங்கள் கேட்போம். Every one of us, let us ask ஹalleluya. God. ஆண்டவரே, நீ சமூகத்திலே Hallelujah. கேளுங்கள். Let us ask ஹalleluya. in the presence of God. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையை நடத்த எனக்கு Lord, ஞானத்தை help me to தாருங்க. upbring my child, ஓ, Father God. என்னுடைய வேலைகளிலே எனக்கு ஞானத்தை தாருங்க Give ஆண்டவரே. wisdom in my workplaces என்னுடைய and jobs, குடும்பத்தை Father. நடத்த எனக்கு ஞானத்தை Help me, தாருங்க Father ஆண்டவரே. God. Give me the wisdom ஓ, to run இந்த my family, நாளிலும் Father சபையிலே God. ஆண்டவரே, உம்முடைய In this ஊழியங்களை church செய்ய to எனக்கு do ஞானத்தை your தாருங்க service, ராஜா. Father. To serve ஹalleluya. you. இந்த Give me the நாளிலும் wisdom ஆண்டவரே, that I எனக்கு need, தாருங்க Father என்று God. கேட்போமா Let us ஒவ்வொருவரும். all ask. ஹalleluya. விசுவாசத்திலே நான் இன்னுமாய் பெருகணும் ஆண்டவரே. அவிசுவாசி எண்ணங்களை என்னுடைய சிந்தனையிலே இருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஹalleluya. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், ஒவ்வொரு தம்பி தங்கச்சி, ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். ஹalleluya. சரியான துணையை தேர்ந்தெடுக்க கூடிய ஞானத்தை Oh Lord, எனக்கு give the தாருங்க wisdom to ராஜா. choose the right marriage partners, ஹalleluya. Father God. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. Lord, we commit ourselves, Father ஹalleluya. God. ஸ்தோத்திரம். Thank you Lord Jesus. Thank you, Father God. Thank you Lord Jesus. Thank you, Lord. Hallelujah. Jesus, Thank you Lord Jesus. Choir, please come choir. எல்லாருமாய் கரங்கள் உயர்த்தி இயேசு.
நாமம் வல்லமை நாமமே சுகம் தந்த நாமமே ஜெயம் தந்த நாமமே ஜெயம் தந்த நாமமே விடுவித்து விடுவித்து நாமமே எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி வல்லமை நாமமே வல்லமை நாமமே சொல்லுவோமா சுகம் தந்த நாம் சுகம் தந்த நாமமே விடுவித்த நாமமே விடுவித்த நாமமே ஜெயம் தந்த நாமமே இயேசப்பாவை கூப்பிடுங்கள் இயேசு எல்லாருமாய் இருதயத்தை திறந்துக்கும் இயேசுவே என்னுடைய இருதயத்தில் வாரும் ஆண்டவரே ஆண்டவரே உம்மிலே நான் இன்னுமாய் நிலைத்திருக்கணும் உம்மிலே நான் இன்னுமாய் கனி கொடுக்கணும் கேளுங்கள் இயேசு இயேசு அவர்தான் உதவி செய்யக்கூடியவர் அவர்தான் எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் இயேசு மறுபடியும் இயேசு இயேசு எல்லாருமாய் ஹalleluya கரங்களை உயர்த்தி ஹalleluya கேளுங்கள் ஆமென் எஸ் லார்ட் இயேசுப்பா இயேசு புஷ்பமே சாருணி புஷ்பமே தாரகி ஆலோசனை கர்த்தா வல்லமை நாமமே வல்லமை நாமமே சாருணி புஷ்பமே ஹalleluya ஒளி வீசும் தாரகை எஸ் ஆலோசனை கர்த்தா வல்லமை நாமமே வல்லமை நாமமே கூப்பிடுங்கள் அவர்தான் எங்களுடைய அருகிலே எங்களோடு கூட இருக்கிறவர் எங்களுக்குள்ளாய் இருக்கிறவர் எல்லா சூழ்நிலையிலும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறவர் ஹalleluya இயேசு Thank the Lord Jesus. வல்லமை நாமமே வல்லமை நாமமே சுகம் தந்த நாமமே விடுவித்த நாமமே ஜெயம் தந்த நாமம் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமா ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமா அந்த இயேசுப்பாவை கூப்பிடுங்கள் ஹalleluya அந்த நாமம் உங்களை விடுவிக்கிற நாமம் உங்களுக்கு வெற்றியை தருகிற நாமம் உங்களுக்கு ஜெயத்தை தருகிற நாமம் அந்த நாமத்தினாலே அல்லாமல் வேறு எந்த நாமத்தினாலும் எங்களுக்கு விடுதலை இல்லை அவரே எங்கள் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் ஹalleluya thank the lord குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீர் விடுதலை ஆவீர்கள் இயேசு ஹalleluya
we are going to call எந்தவித இசையும் Jesus. இல்லாமல் இயேசுவே இயேசுவே என்று இயேசுவே ஜீசஸ் ஜீசஸ் இயேசு எல்லாருமாய் நாங்கள் பார்க்க கூப்பிடுவோமா? இயேசு 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 மீண்டும் ஒரு முறை இயேசு. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you for your presence, Lord. Thank you, Lord. Call out him. அவரை கூப்பிடுங்கள். இயேசு அன்பான இயேசு சுவாமி, Loving Lord Jesus Christ, இந்த மதிய வேளையிலும் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். even in this afternoon we commit ourselves into your ஆண்டவரே, hands. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் ஜீவ பலிகளாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, our body, soul and spirit, we lay it all as a living sacrifice in your altar, Father God. இன்றைக்கு உலகத்திலே எவ்வளவாய் உலக மனுஷனுக்குள்ளாய் இன்றைக்கு அறிவு பெருகிக் கொண்டிருக்கின்றது. Lord, how much more the knowledge is increasing in this worldly people, Father God. ஆனால் அவனை காட்டிலும் நீர் எங்களுக்குள்ளாய் இருக்கிறவர், நீர் பெரியவர் ஆண்டவர். But above that people, Father God, the one who is in me நீர் is உம்முடைய greater than in the one in the ஆண்டவரே, world. உம்மில் வைக்கிற அந்த விசுவாசத்திலும் உம்முடைய ஞானத்திலும் இன்னுமாய் எங்களை நீர் ஆண்டவரை பெருக பண்ணுகிறதற்காக நன்றி Lord, செலுத்துகிறோம். we thank you for increasing our faith and in your wisdom, Father God. ஆண்டவரே, இன்றைய நாளிலும் இந்த இடத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் எங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we commit ourselves and every one of who are here, Father God. இனிமினுமாய் நாங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருக்க கிருபை தாரும். Help us to stand firm and abide in the உம்முடைய faith, Father வார்த்தையிலே God. உறுதியாயிருக்க கிருபை Let தாரும். us stand firm in your word, Father God. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நீர் வாக்கு In this கொடுத்திருக்கிறீர். world you will have tribulation, but be of good cheer, because I have overcome this world, you said, Lord. சோதனைகளிலே அகப்படுகின்ற பொழுது உம்மிலே இன்னும் அதிகமாய் விசுவாசத்தை வைக்க எனக்கு Lord, கிருபை when we தாரும். caught up in tribulations and trial, let us rise in faith and wisdom, Father God. ஆண்டவரே, நீர் அப்படியாய் என்னை பலப்படுத்துகிறதற்காய் நன்றி சுவாமி. In that way, thank you for strengthening us, Father God. ஞானத்திலே ஆண்டவரை குறைவுள்ளவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவனிடத்தில் கேட்க கடவன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. Lord, your word says, if any of you lack wisdom, let him ask of God who gives to them all liberally without reproach. He will receive it, you said, Father ஒவ்வொரு God. நாள் காலையிலும் நாங்கள் எழுந்து ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினால் எங்களை நிரப்புங்க. அன்றைய தினத்திலே நான் ஞானமாய் என்னுடைய பேச்சிலே, என்னுடைய செய்கையிலே, செயலிலே எல்லாம் ஞானமாய் செயல்பட எனக்கு உதவி Lord, செய்யுங்க help me to ஆண்டவரே. rise up every morning, Father God. Let us do my deeds and my speech, my actions, my character, everything shall reveal the wisdom of yours, Father God. உம்முடைய கரத்திலே ஒப்பு Oh, கொடுக்கிறோம். we commit ourselves in your presence, Father God. அனைவரையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். We commit each and every one of us into your hands, Father வருகிற God. நாட்களிலே மகிமையான காரியங்களை செய்யுங்க. In coming days, do mighty and marvelous things in our எங்கள் lives, ஒவ்வொருடைய Father God. வாழ்க்கையிலும் சத்துரு தோற்கடிக்கப்பட்டவன். Oh Lord, in every one of our life, the enemy is அவனுக்கு defeated, எந்த Father அதிகாரமும் God. இல்லை. He has no authority and நீர் உம்முடைய rights, Father இரத்தத்தினால் God. எங்களை மூடி Lord, இருக்கிறதற்காக you have நன்றி. covered us with உம்முடைய your precious இரத்தத்தினால் blood of எங்களுக்கு yours, விடுதலை Lord வேண்டி Jesus Christ. கொடுத்திருக்கிறதற்காக Lord, you have ஸ்தோத்திரம். brought us deliverance and victory in your blood, தொடர்ந்து Father உம்முடைய God. வல்லமையிலே நாங்கள் நிலைத்திருந்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி Continue to stand செய்கிறதற்காக firm in ஸ்தோத்திரம். you, Father God, and live a victorious life in you, Father God. என்னுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரே நான் உம்மை ஸ்தோத்திரிப்பேன் ராஜா. Oh Lord, whatever the circumstances I might face, but I want to praise you every day உமக்குள்ளாய் of my life, உறுதியாயிருப்பேன் Father God. ஆண்டவரே. I will stand firm in you, Father God. நீர் கொடுத்த சபையிலே ஆண்டவரே உறுதியாய் நாட்டப்பட்டிருப்பேன் Oh, I ராஜா. will be planted and established in the church that you have brought me into, Father God. தொடர்ந்தும் கனி கொடுக்கிறவனாய் மாற்று. Oh Lord, change me and transform me to give more fruits for you, Father அநேகருக்கு God. ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை Let தாரும். us me be a blessing to many people, Father God. ஆண்டவரே, இந்த சவுத்தோல் பட்டணத்திலே ஆண்டவரே பெரிதான ஒரு அறுவடையை காண நீர் கிருபை செய்கிறதற்காய் நன்றி Oh, சுவாமி. thank you for the grace that you are able to see the greatest harvest in this city of Southall, Father ஒவ்வொரு God. பிள்ளைகளையும் நீர் தொடர்ந்து வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் Oh, ஜெபிக்கிறேன். use mightily each and every one of your child, Father God. இதைவிட இன்னுமாய் விசாலமான ஒரு இடத்துக்கு செல்ல கிருபை செய்ய Help us போறதற்காய் to நன்றி take us சுவாமி. to a spacious
precious place to worship you, Father God. ஆம் ஆண்டவரே, அப்படியாய் ஒரு பெரிதான ஆண்டவரே எழுப்புதலை இந்த பட்டணத்திலே நீர் கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, you bring a great revival in this city, Father God. எங்களை அதற்காய் நீர் ஆயத்தப்படுத்துகிறதற்காய் நன்றி. இதனுக்குள்ளாய் நீர் ஒரு பெரிதான மாற்றத்தை கொண்டு வருகிறதற்காக நன்றி Thank you for சுவாமி. bringing the great transformation in the inner man of them, Father God. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை வல்லமையாய் பயன்படுத்தி Continuously use them mightily for your kingdom, Lord. அநேக ஆண்டவரே தீர்க்கதரிசிகள், அநேக சுவிசேஷகர்கள், போதகர்கள், ஆண்டவரே மேய்ப்பர்கள் எழும்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Raise many evangelists, Thank you, Lord preachers and teachers and prophets, Father God. ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. We are blessing them, Father God. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஒப்புக்கொடுக்கிறோம். We commit each and every one of the children by names into your presence, Father God. திட்டங்களை நீர் வெளிப்படுத்துங்க. Oh Lord, reveal your plans to them, Father உம்முடைய God. வல்லமைகளை வெளிப்படுத்துங்க. Reveal your power to them, Father நாங்கள் God. ஒவ்வொருவரும் ஆண்டவரே சாதாரணவர்கள் அல்ல. We are not ordinary நீர் people, எங்களை Father God. அசாதாரணர்களாய் மாற்றி இருக்கிறதற்காக You have நன்றி. transformed us extraordinary people காரணம் for இந்த you, Father உலகத்தை God. ஜெயிப்பதற்கு, In order to overcome this world, Father சத்துருவின் God. கிரியைகளை In மேற்கொள்வதற்கு order to overcome the work of the enemies, Father God. நீ கரத்திலே We ஒப்புக்கொடுக்கிறோம். commit ourselves into your presence, Lord. அருமையான எங்களுடைய மேய்ப்பனுக்காக நன்றி We செலுத்துகிறோம். thank you for the lovely shepherd that you have given to அவரை us, Father God. ஆசீர்வதிங்க. Bless him, Father சரீரத்தில் God. நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. Give good wealth and health for him, Father God. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய ஓட்டத்தை ஓட இன்னுமாய் பலன் கொடுங்க Oh, ராஜா. give the strength to run the race continuously for you, Father உடன் God. ஊழியர்கள், தலைவர்கள், சபை மக்கள், விசுவாசிகளும் We கொடுக்கிறோம். commit the leaders, the ministers and every assistant pastors into your hands, Father God. தரிசனத்தோடு செயல்பட கிருபை தாருங்க. Help us to run with the vision of yours, Father. எல்லா கனமும் துதியும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் We give all ஏறெடுக்கிறோம். the glory, honor and praises to you alone, Father. எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டுமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. We ask in the name of our Lord Jesus Christ. ஆமென். Amen. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? Our hands and ஹalleluya. glory to God. ஆமென். ஆமென். Amen. ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். Please be seated. Amen. பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். Holy Father, we come to you in the presence of Lord Jesus Christ. இந்த நாளில் கூட நாங்கள் ஒரு ஆத்தும பாரத்தோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் We வருகிறோம். come with a burden for the souls in your presence, Father God. ஆண்டவரே, யாக்கோபின் அனுபவத்தை நாங்கள் பார்க்கிறோம். We have seen the experience of James, Father. எவ்வளவு தெளிவாக தான் யாருக்கு ஊழியம் செய்கிறேன் என்பதை வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். We could see that he insisting clearly who he is serving. ஆண்டவரே, எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களாக நீர் மாற்றி இருக்கிறேன். You have transformed us like kings and priests of yours, எங்களுடைய Father. வேலையெல்லாம் உமக்கு ஊழியம் செய்வதுதான். So our work is to serve you, Father உம்மை God. உயர்த்துவது, உம்முடைய பணியை ஆண்டவர் செய்வதும் தான் எங்களுடைய வேலை. It is our work to exalt you and do your works, Father God. ஆனா அதை மறந்து நாங்கள் வேற காரியங்கள்லாம் செய்துட்டு இருக்கோம். But we have forgotten that and doing many other things in our lives. உமக்கு கொடுக்கப்பட வேண்டிய நேரத்தை நாங்கள் கொடுக்கிறது We are not கிடையாது. giving the time that we're supposed to give it to you, Father God. உம்முடைய ஊழியத்துக்கு நாங்கள் ஒதுக்க வேண்டிய நேரத்தை ஒதுக்கிறது We are not கிடையாது. giving the time for your ministry, Father. நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை நாங்கள் செய்வது கிடையாது. We don't doing anything that you are expecting from us, Father. நாங்கள் உலகத்தின் பாதையிலே, உலகத்தின் மார்க்கத்திலே நாங்கள் So ஓடிக்கொண்டிருக்கிறோம். we are living in the ways of this world. தயவாய் நீர் எங்களை மன்னித்தருளும். Kindly forgive us, Father God. இதனால நான் ஜெபிக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தில் அந்த ஆத்தும பாரத்தை கர்த்தர் வைப்பீராக. So Lord, we pray that for each and every one of us who are here, give that burden for the souls, Father ஒவ்வொரு God. சிறியோர் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருடைய உள்ளத்தில் ஒரு ஆத்தும பாரம் ஏற்படும். From children to elders, Father God, let that have the burden for souls, Father. இயேசுவே, உம்மை குறித்து நான் சொல்ல வேண்டுமே என்கிற ஒரு Give, பாரம் give ஏற்படும். that burden to say about you, Lord Jesus Christ, நான் to others. நரகத்திற்கு தப்பினது போல மற்றவர்களும் தப்ப வேண்டுமே என்கிற ஒரு So how பாரம் we have ஏற்படும். delivered and escaped from the danger, same way, let them be saved, Father God. சுவாமி, தங்களால் என்றவற்றை கொடுக்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி Help செய்யும். them to give whatever they can, give it to you, Father God. நேரத்தை, பொருளை, பணத்தை Time, material, the money, Father God. ஆண்டவரே, தங்களையே உமக்காக விற்று Oh, போட give கர்த்தர் உதவி செய்யும். themselves
be sold for you, Father God. உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். We commit everyone into thy hands, Father தகப்பனே, இந்த God. நாளிலும் காணிக்கை செலுத்துகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Oh Lord, we pray for those people who are giving offerings today, Father தங்களுடைய God. தேவைகளுக்கு மத்தியிலே, குறைவுகளுக்கு மத்தியிலே ஆண்டவரே உமக்கு ஊழியம் In செய்கிறார். the midst of their needs and the shortages, they are doing ministry for you, Father God. ஆண்டவரே, இந்த காணிக்கையினாலே ஊழியம் செய்கிறார். Oh Lord, they are serving you with an offering, Father God. அதன் நிமித்தமாய் அவர்களை ஆசீர்வதித்தருளும். By that, bless them, Father God. அவருடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். Let their business be blessed, Father அவருடைய God. கல்வி Let ஆசீர்வதிக்கப்படட்டும். their education be blessed, Father அவருடைய God. குடும்பங்கள் Let the ஆசீர்வதிக்கப்படட்டும். families be blessed, Father God. என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறார்களோ அத்தனையும் நிறைவேறட்டும் கர்த்தாவே. Whatever reason they are praying in your presence, Father God, let that all be fulfilled, ஆண்டவரே, Father. நல்ல துணைவிகள் இல்லாதவர்களுக்கு நல்ல துணைவிகளை ஏற்படுத்தி Oh Lord, கொடுத்தார். make good life partners in the lives of people who does not have life partners, வேலை Father God. இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும். Give the job for those people who are jobless, Father. ஆண்டவரே, விசா இல்லாதவர்களுக்கு விசாக்கள் கிடைக்கட்டும். Those who does not have visas, Father God, give them visas, Lord. ஆண்டவரே, சரீரத்திலே பலவீனமா இருக்கிறவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும், Those ஆரோக்கியம் people உண்டாகட்டும். who are weak, Father God, give the strength and healing in their body, Father God. ஆண்டவரே, டெபோரா ஆண்டி அவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். Lord, we remember Deborah Auntie, Father God. ஆண்டவரே, சகோதரி பானு அவர்களை நினைவு We கூறுகிறோம். remember Sister Banu, Father God. ஆண்டவரே, பிரதர்ஸ் ஸ்ரீ அவர்களுடைய தாயாரை நினைவு We கூறுகிறோம். remember Brother Shree's mother, Father God. அது மட்டும் இல்ல, பாஸ்டர் ஜஸ்டின் அவர்களுடைய தாயாரை நாங்கள் We நினைவு also remember mother of Pastor Justin, Father God. ஆண்டவரே, இந்த வாரத்திலும் ஒரு புறப்பட்டு செல்லும்போது ஆண்டவரே உம்முடைய கரம் அவரோடு செல்லும்படி கூட நாங்கள் Lord, ஜெபிக்கிறோம். when he depart from this place, Father God, let your presence be with him, Father God. அப்படியே யார் யார் பலவீனமா இருக்கிறார்களோ எல்லாரையும் உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். Oh, whoever those are weak and sick these days, we commit them into thy hands, Father உங்களுடைய God. சரீரத்திலும் தெய்வீக சுகம் உண்டாகட்டும். In their whole bodies, Father, let there be a divine healing take place, Father உம்முடைய God. கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். We commit everyone into your hands, சகோதரி Father. மாலா அவர்களை கூட உம்முடைய கரத்துல Oh ஒப்புக்கொடுக்கிறோம். Lord, we remember Sister Mala. அவர்களையும் சுகப்படுத்தும். Oh, healer, Father God. ஒவ்வொருவரையும் தொட்டு Oh Lord, சுகப்படுத்தும். touch each and every one of them and heal them, Father God. கர்த்தாவே, இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கரங்களை பாதுகாத்து வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for your hands that have been protecting us throughout this week, Father. இந்த வாரத்திலும் அப்படியே நீ செய்தார்கள். Continue to do this throughout this week also, Father இந்த மாலை God. நேரத்தில் நடைபெற போகிற ஆண்டவரே, அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். We come to you in your presence, Father God, for the sports day that are going to take place today, Father God. ஆண்டவரே, அந்த விளையாட்டு திடலிலும் சுவாமி உம்முடைய கரம் கூட இருக்கட்டும், Even in that பாதுகாப்பு playground, Father God, let your presence and protection be with us, Father God. ஒவ்வொருவரையும் பாதுகாத்தார். Lord, whoever taking part, Father God, protect them. and bless மறுபடியும் இந்த them, இடத்துல Father. வந்து உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு உதவி Help செய்யுங்க. us to come back to bless you and praise you, Father God. ஒருவருக்கு எல்லா கனம் மகிமை எல்லாவற்றையும் செலுத்து. We give all the glory and honor to you alone, Father. இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல We பிதாவே. ask in the good name of Lord Jesus Christ. ஆமென். Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் May the grace of our Lord Jesus Christ, பிதாவாகிய தேவனுடைய love of Father, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் the fellowship, communion, joy and Spirit of God, இப்பொழுதும் எப்பொழுதுமாக now and forever, கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டுமாக unto the coming of Lord Jesus நம் Christ. அனைவருடன் கூட நீடித்து நிலைத்திருக்க Let us abide and with us forever and ever. ஆமென். நாம் யாவருமாய் கரங்களை உயர்த்தியவனமாய் Let சொல்லுவோம். us all lift both our hands and say this. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் உரத்த சத்தமாய் சொன்னார்கள், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஒரு பாடலை